எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத விஜய பெரிய சக்தின்னு சொல்லியிருக்க கூடாது. என்னோட ஸ்டாண்ட்ல நின்று இருக்கணும். இப்போ 0% தான். 2024 தேர்தல் காலத்துக்குள்ள அவர் வரல. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் வரல அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல தான் நின்று இருக்கணும். அவருக்கு ஓட்டு இன்னும் ப்ரூவ் ஆகல. கூட்டம் வரலாம், ஓட்டு என்னன்னு சில நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல, 26 எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லுன்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்லியிருக்கணும். அவர் ரங்கராஜ் பாண்டே பேசுனதை எடுத்து கொச்சையாட்டே சொல்றேன். ரங்கராஜ் பாண்டே போன்ற தப்பான உள்நோக்கத்தோட போதுமான அரசியல் அறிவில்லாதவங்க பேசுனதை எடுத்து இவர் பேசியிருக்க கூடாது. அது அவரை இன்னைக்கு பெரிய அளவில் அடிச்சிட்டு. அடுத்து தமிழிசையும் நயனா நாயந்திரனும் ரங்கராஜ் பாண்டே பேசின அந்த முட்டாள்தனமான கருத்தை சொல்லியிருக்க கூடாது. ரவீந்திர சாமி சொன்ன சரியான கருத்தில் நின்று இருக்கணும். இப்போ ஜெயலலிதா அம்மையாரே விஜயகாந்துக்கு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னே 2006 15 சீட்டு கொடுக்காண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கு, பிரச்சார பலம் இருக்கு, இது அடையாளத்துக்கு கொஞ்சம் சீட்டு தர முடியும்னு சொன்னாங்க. வைகோவுக்கு பாதி தான் தர முடியும்னாங்க, ஏன்னா வைகோ பலம் நிரூபிச்சிருக்கிறாருன்னு. அவர் வேண்டான்னு தனிச்சு போய் பலம் நிரூபித்த பிறகு 11 41 வாங்கினாரு. அப்போ நீங்கள் பலம் நிரூபித்த விஜய மதிச்சிருந்தீங்கன்னா அது நியாயம். அவர் பீகாரி பாண்டே சீமான் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும், என் தம்பி தான் மோடி விஷயத்தில் எனக்கு அவனுக்கு கருத்து ஒன்று தான், வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னாருன்னா அதை நீங்கள் எப்படி நம்பலாம்? உங்களுக்கு பகுத்தறிவு வேண்டாமா? உங்களுக்கு சுயபுத்தி வேண்டாமா? நீங்கள் பேசுனீங்க. இப்போ என்ன விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டு வராரு. அத்திக்கடை அவினாசியில் எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா புகழையும் எடப்பாடி மறைக்க பார்த்தாருன்னா செங்கோட்டையன் களத்துக்குள்ளே வந்தார். இப்போ செங்கோட்டைங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தூக்கிக்கிட்டு வராரு. ஏற்கனவே எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு.